ஒரு அழகிய கிராமத்தில் ஒரு ஏழை ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் பெயர் அன்னதரன். அவன் பெயரில் மட்டும்தான் அன்னம் இருந்தது. அவன் பசியால் அவன் குடும்பம் வாடிக்கொண்டிருந்தது. அவன் கல்வியறிவு இல்லாதவன், எந்த தொழிலையும் கற்றவனும் இல்லை. அதனால் ஊரில் பிச்சை எடுத்து அதன் மூலம் கிடைக்கும் உணவை அவனும் அவன் மனைவியும் உண்டு வந்தார்கள். அன்னதரன் மனைவிக்கு அவன் கணவன் பிச்சை எடுத்து சாப்பிடுவது பிடிக்கவில்லை. அதனால் எப்பொழுதும் அவனிடம் எங்கேயாவது சென்று ஏதாவது தொழிலை கற்று கொண்டு வா என்று நச்சரித்து கொண்டே இருப்பாள். அவளுடைய தொல்லை பொறுக்க முடியாமல் ஒரு நாள் சாப்பாட்டை கட்டிக்கொண்டு அவனும் புறப்பட்டான். அவன் கால்நடையாகவே நீண்ட தூரம் சென்று கொண்டிருந்தான். பகல் நேரம் என்பதால் வெயில் கடுமையாக இருந்தது. அன்னதரனுக்கு சோர்வும் பசியும் ஏற்பட்டது. அவன் சற்று சற்று அங்கும் இங்கும் திரும்பி திரும்பி பார்த்தான். வெகு தூரத்தில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது அவனுக்கு தெரிந்தது. அங்கு ஆலமரத்திற்கு சென்று மர நிழலில் உட்கார்ந்தான். தான் வைத்திருந்த சாப்பாட்டை அவிழ்த்து அதில் கொஞ்சம் சாப்பிட்டான். பிறகு அந்த மர நிழலையே களைப்பாரி கொண்டிருந்தான். சிறிது நேரம் தூங்கினான். சிறிது நேரம் என்ன செய்வது என்று தெரியாமல் அவன் வாழ்க்கையை நினைத்து புலம்பிக் கொண்டு அமர்ந்திருந்தான். அந்த சமயத்தில் வியாபாரி ஒருவர் அந்த பக்கம் வந்து கொண்டிருந்தார். அந்த ஆலமரத்தை பார்த்து அந்த ஆலமரத்தின் நிழலில் சற்று அமர்ந்து ஓய்வெடுத்தார். அதை அந்த அன்னதரன் பார்த்து கொண்டிருந்தார். அந்த வியாபாரி ஆலமரத்தின் அடி விழுது அமர்ந்தால் மனம் இனிது என்று பாடிக்கொண்டிருந்தார். அப்பாடலை கேட்ட அன்னதரன் அவனை கவனித்தான். அவன் செய்வது ஒரு வியாபாரம் தொழில். ஆனால் இவ்வளவு புலமையாக பாடுகிறானேன் என்று நினைத்தான். அதனால் அவனிடம் இருந்து பாடலை கற்றுக்கொண்டு நாமளும் பாட்டு தொழில் செய்யலாம் என்று நினைத்தான். அதனால் அவனிடம், நீ உனக்கு தெரிந்த பாடலை எனக்கு கற்றுத்தருகிறாயா என்று கேட்டான். அந்த வியாபாரியும் சம்மதித்தார். நான் இப்போதே இந்த பாடலை உனக்கு சொல்லித் தருகிறேன் என்று புன்னகையுடன் சொன்னார். எனக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று அவனும் ஆசையாக கேட்டான். வியாபாரி ஆலமரத்தின் அடி விழுது அமர்ந்திருந்தால் மனம் இனிது என்று சொல்லிக் கொடுத்தார். அன்னதரன் அதை திரும்ப கூற முயற்சித்தான். ஆனால் அவன் வாயில் அது நுழையவில்லை. சொல்ல முயன்றாலும் அவனால் சொல்ல முடியவில்லை. இதை கண்டு அந்த வியாபாரி அவன் தோளை தட்டி கொடுத்து, உனக்கு புரியும்படி சொல்கிறேன், நன்றாக கேட்டுக்கொள். ஆலமரத்தில் எப்பொழுதும் விழுதுகள் இருக்கும். நாம் சோர்வாக வந்தால் அதன் விழுதுகளின் கீழ்தான் அமர வேண்டும். நாம் களைத்து வந்தால் இது நமக்கு சுத்தமான காற்றும் வீசுவதால் நம்ம மனம் இனிமையடைகிறது. இதை மூன்றையும் சேர்த்துக்கொள். ஆலமரத்தின் அடி விழுது அமர்ந்திருந்தால் மனம் இனிது. இவ்வளவுதான். இதை கற்றுக்கொண்டு நீ பாடி உன்னுடைய தொழிலை பார்த்துக்கொள் என்று அந்த வியாபாரி அறிவுரை கூறினார். அன்னதரனுக்கு அளவில்லா மகிழ்ச்சி. இவ்வளவு சுலபத்தில் நாம் ஒரு கவி பேரரசாகிவிட்டோமே என்ற எண்ணத்தில் தன் ஊருக்கு சென்று கொண்டிருந்தான். வழியெல்லாம் அந்த பாடலை பாடி பாடி ஞாபகப்படுத்தி கொண்டிருந்தான். தன் கணவனை கண்டதும் மனைவிக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அவன் என்ன தொழிலை கற்று வந்திருக்கிறானோ, இனிமேல் நம் சிரமங்களும் துயரங்களும் பணியாய் பறந்துவிடும். நாம் இனிமே உணவுக்கு எங்கேயும் போய் பிச்சை எடுக்க தேவையில்லை என்று மனதில் நினைத்து கொண்டு ஆர்வத்துடன் அவன் கணவனை பார்த்து கேட்டாள். அன்னதரன் தன் மனைவியிடம் பெருமையாக, நான் ஒரு கவி பேரரசாகிவிட்டேன். இனிமேல் நாம் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. இப்போ நான் சொல்கிறேன், என் திறமையும் என் பெருமையும் நீ கண்டு மிகவும் வியப்படைவாய் என்று சொன்னான். அவன் மனைவி ஆர்வம் கேட்டாள். அதற்கு அன்னதரன், ஆலமரத்தின் அடி விழுது, ஆலமரத்தின் அடி அடி என்று என்ன சொல்வது என்று தெரியாமல் அங்கே திக்கு திணறிக் கொண்டிருந்தான். ஆலமரத்தின் அடி, ஆலமரத்தின் அடி என்று. அதை கேட்ட அவன் மனைவி மிகவும் கோபமடைந்தாள். ஆலமரத்தின் அடியா? என்ன இது? இதுதான் நீ கற்றுக்கொண்ட தொழிலா? இப்படியே பேசிக்கொண்டு இருந்தால் அடி உனக்கு தான் விழுகும். நீ ஏதாவது ஒரு வேலை கற்றுத்தருவாய், கற்றுக்கொண்டு வருவாய். அதன் மூலம் வரும்
ஊதியத்தை வைத்து நாம் இருவரும் மகிழ்ச்சியாக வாழலாம், 3 வேளை வயிறார சாப்பிடலாம் என்று நான் கனவு கொண்டு இருக்கிறேன். நீ இங்கு வந்து ஆலமரத்தின் அடி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயா என்று கோபமடைந்த அவள் மனைவி அவனை அடித்து விட்டாள். அவன் அழுது கொண்டே, நான் என்ன செய்வது, எனக்கு எந்த வேலையும் தெரியவில்லை, எனக்கு யாரும் எதுவும் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள் என்று அவன் மனைவியிடம் தன் கஷ்டத்தை சொன்னான். ஓகே, நீங்கள் மனம் தராதீர்கள், நாளையும் நீங்கள் அதிகாலை எந்திரிச்சு நீங்கள் ஏதாவது ஒரு தொழிலை கற்று வாருங்கள் என்று அவன் மனைவி அறிவுரை கூறினாள். மறுநாள் மீண்டும் சோற்றை கட்டி கொடுத்து, அவன் இன்றைக்காவது ஒரு நல்ல தொழிலை கற்று வர வேண்டும் என்று அவர் மனைவி சொன்னாள். நீங்கள் தினமும் நேரத்தை வீணடிக்காதீர்கள், நீங்கள் இன்றாவது ஒரு நல்ல தொழிலை கற்று வாருங்கள் என்று அறிவுரை சொல்லி அனுப்பி வைத்தாள் அவள் மனைவி. அன்னதரன் என்ன செய்வான்? பாவம், அவனுக்கு எந்த தொழிலும் இல்லை, வீட்டையும் காப்பாற்ற வேண்டும். அதனால் மனைவியின் பேச்சுக்கு எதிராக அவனால் பேச முடியவில்லை. தனக்கு ஒரு தொழில் தெரிந்திருந்தால் இப்படி அவனும் அவன் மனைவியும் கஷ்டப்பட்டிருக்க மாட்டார்களே என்ற மனவேதனையில் அவன் நீண்ட தூரம் பயணம் செய்து ஒரு காட்டுப்பகுதியை அடைந்தான். அவனுக்கு நேற்று நடந்த களைப்பே இன்னும் தீரவில்லை. இன்றும் நடப்பது என்றால் மிகவும் சிரமம்தான். அவன் கஷ்டப்பட்டு அந்த காட்டுப்பகுதியில் காலடியாக நடந்து சென்று ஒரு மரத்தை பார்த்து அங்கே அமர்ந்தான். அசதியாக இருந்ததால் அவன் களைப்பில் சிறிது நேரம் அசந்து தூங்கிவிட்டான். அந்த அடர்ந்த காட்டுப்பகுதியில் ஒரு மலைவாழ் கிராமம் இருந்தது. அந்த மலைவாழ் கிராமத்தில் ஒரு முனிவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் அந்த காட்டுப்பகுதியில் பச்சிளம் மூலிகைகளை பறித்து வந்து அந்த மலைவாழ் கிராமத்து மக்களுக்கு மருத்துவ உதவிகள் செய்து வந்திருந்தார். அன்று ஒரு நாள் பச்சிளம் மூலிகைகளை பறிக்க முனிவர் காட்டில் வெகு தூரம் சென்று கொண்டிருந்தார். அவருக்கு தேவையான மூலிகை கிடைக்காததால் அதிக தூரம் சென்று மிகவும் களைப்புடனும் வேதனையுடன் இருந்தார். சிறிது நேரத்தில் அவருக்கு பசிக்க ஆரம்பித்தது. வெகு தூரம் வந்ததால் அவருக்கு திரும்பி போய் சாப்பிட நேரமும் இல்லை. அவர் பசியும் அவரால் அடக்க முடியவில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் சுற்றி சுற்றி பார்த்தார். அப்போ ஒரு மரத்துக்கடியில் ஒருவர் உறங்கிக் கொண்டிருப்பதையும் அவர் அருகில் சாப்பாடு இருப்பதையும் கவனித்தார். நாம் பசியை இப்போ இந்த சாப்பாட்டை எடுத்து சாப்பிட்டு போக்கிக் கொள்ளலாம். மரத்தடியில் உறங்கி இருப்பவருக்கு தன் உறக்கம் கலைந்தவுடன் நம் கிராமத்திற்கு அழைத்து சென்று அவருக்கு சிறப்பான உணவு விருந்து கொடுக்கலாம் என்ற எண்ணத்தில் அவர் அங்கிருந்த சாப்பாட்டை எடுத்து சாப்பிட்டார். சாப்பாடு மிகவும் சுவையாக இருந்ததால் ஆர்வத்துடன் அந்த சாப்பாட்டை முழுவதையும் அவர் சாப்பிட்டு விட்டு அந்த உறங்கிக் கொண்டிருந்த மனிதருக்கு அருகில் அவர் விழித்தெழும் வரை அருகிலே அமைந்திருந்தார். அன்னதரன் விழித்தெழுந்தவுடன் தனக்கு பசி அதிகமாக இருப்பதால் முதலில் சாப்பிட்டு விடலாம் என்று அவர் அந்த சாப்பாட்டு மூட்டையை பார்த்தார். சாப்பாட்டு மூட்டை காலியாக இருந்தது. என்ன நடந்தது? இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நான் இவ்வளவு தூரம் களைப்பாரி வந்து இங்கே உறங்கிவிட்டேன். இப்போ சாப்பாடு இல்லை எனில் நான் என்ன செய்வேன் என்று வேதனையுடன் சுற்றி பார்த்தார். அப்பகுதியில் ஒரு முனிவர் இருந்ததை அவர் கண்டார். அவர் உடனே எந்திரிச்சு போய் அந்த முனிவரிடம் கேட்டார். முனிவரே, நான் இப்படி ஒரு சாப்பாடு எடுத்து வந்தேன், இப்போ சாப்பாடு இல்லை, என்னவாக இருக்கும் என்று கேட்டார். அதற்கு அந்த முனிவர், கவலைப்படாதே, நான் தான் அந்த உணவை சாப்பிட்டேன். உனக்கு சுவையான உணவுடன் ஒரு விருந்தை நான் ஏற்பாடு செய்து தருகிறேன். வாருங்கள், அந்த மலைவாழ் கிராமத்திற்கு போகலாம் என்று சொன்னார் அந்த முனிவர். அதை கேட்ட அன்னதரன், ஐயோ, எனக்கு இப்பே சாப்பாடு என் வயிற்றை கிள்ளுகிறதே, நீங்கள் இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கிறது அந்த மலைவாழ் கிராமத்திற்கு என்று கேட்டார். முனிவரோ, ஐயோ, நாம் ஒரு தவறு செய்து விட்டோமே, இவர் பசியால் வாடிக்கொண்டிருக்கிறாரே, நம் பசியை போக்க அவர் பசியை தூண்டிவிட்டோமே, இப்போ என்ன செய்வது அப்படி என்று அவர் வினாவினார். பரவாயில்லை, நீ சிறிது நேரம் நடந்து வா, விரைவில் நம் மலைவாழ் கிராமத்திற்கு சென்று விடலாம் என்று சொல்லி முனிவரும் அந்த அன்னதரனும் மலைவாழ் கிராமத்திற்கு
புறப்பட்டார்கள். மலைவாழ் கிராமம் வெகு தூரத்தில் இருந்ததால் அந்த செல்லும் நேரம் மிகவும் தாமதமானது. அதற்குள் அங்கு மக்கள் அனைவரும் சாப்பிட்டு தன் பாத்திரங்களை கழுவி கவிழ்த்து வைத்து விட்டார்கள். முனிவரும் அன்னதானம் அங்கு சென்றவுடன், நமக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார், அவருக்கு நாம் சுவையான உணவு அளிக்க வேண்டும், ஒவ்வொருவர் வீட்டில் இருந்தும் சமைத்து வைத்துள்ள பண்டங்களை கொண்டு வாருங்கள் என்று அந்த முனிவர் சொன்னார். அதற்கு ஊர் மக்கள் அனைவரும், ஐயா, காலதாமதம் ஆகிவிட்டது, இப்போ எங்கள் வீட்டில் எது சாப்பாடும் இல்லை, அனைவரும் சாப்பிட்டு விட்டார்கள், இப்போ கேட்டால் நாங்கள் என்ன செய்வோம், இனிமேல் வேண்டுமென்றால் நாங்கள் சமைத்துதான் தர வேண்டும், கொஞ்சம் பொறுமை காருங்கள், நாங்கள் சமைத்து தருகிறோம் என்று ஊர் மக்கள் சொன்னார்கள். இதை கேட்ட அன்னதரன் மிகவும் கோபம் கொண்டார். என் சாப்பாட்டை நீ சாப்பிட்டு விட்டு இப்போ என்னை காத்திருக்க சொல்கிறீர்கள், இது என்ன நியாயம் இருக்கிறது, இதில் என்ன தர்மம் இருக்கிறது? முனிவரே, நீங்கள் செய்வது மிகவும் தவறு, யாரை கேட்டு என் சாப்பாட்டை எடுத்தீர்கள் என்று அந்த முனிவரிடம் வாக்குவாதம் செய்தார் அந்த அன்னதரன். அதை கேட்ட முனிவர் அன்னதரனிடம், என் பசியால் உன் பசியை நான் மறந்து விட்டேன், தவறாக நான் எடுத்து சாப்பிட்டு விட்டேன், கவலைப்படாதே, உனக்கு நான் ஒரு வரம் தருகிறேன், உனக்கு வேண்டியதை நீ கேட்டு பெற்றுக்கொள் என்று முனிவர் வாக்கு கொடுத்தார். அதை கேட்ட அன்னதரன், வாக்கா, நான் என்ன வேண்டுமானாலும் கேட்கவா என்று கேட்டார். முனிவரும், உனக்கு இந்த உலகில் என்ன வேண்டுமானாலும் நீ கேள், அதை நான் வரமாக தருகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தார் அந்த முனிவர். அதற்கு அந்த அன்னதரன், எனக்கு 3 வேளையும் சுவையான சாப்பாடு வேண்டும், அதை உங்களால் தர முடியுமா என்று கேட்டார். முனிவரும், அப்படியே ஆகட்டும் என்று சொன்னார். அதை கேட்ட ஊர் மக்கள் அனைவரும் சிரித்தனர். என்ன இவர் ஒரு முட்டாளாக இருக்கிறானே, ஒரு முனிவர் இதுவரை யாருக்கும் வாக்கு கொடுத்தது இல்லை, எந்த வரமும் இதுவரை எங்களுக்கும் கொடுத்ததில்லை, முதலாக ஒருத்தருக்கு வரம் தருகிறார், அவன் பொன்னும் பொருளும் கேட்டு வசதி வாய்ப்போடு இருப்பான் என்று பார்த்தால் 3 வேளை சுவையான சாப்பாடு வேண்டும் என்று கேட்கிறானே, இவன் ஒரு சாப்பாட்டு பிரியராக இருப்பார் போல அப்படின்று அங்கிருந்த மலைவாழ் மக்கள் அவனை கேலி செய்தார்கள். அதை கேட்ட அன்னதரன் அந்த கிராம மக்களை பார்த்து, பொன்னும் பொருளும் இருந்து என்ன பலன், சுவையான சாப்பாடும் மனநிறைவான சாப்பாடும் இல்லை என்றால் அவனும் ஒரு ஏழைதான். ஆம், நான் ஏழையில் வாழ்கிறேன், என்னுடைய பிழைப்பே தினமும் பிச்சை எடுத்து சாப்பிடுவதுதான், ஒவ்வொரு இடமும் போய் பிச்சை கேட்பது எவ்வளவு அவமானமாக இருக்கும் தெரியுமா? இன்று நான் பொன்னும் பொருளும் கேட்டால் நான் பணக்காரனாகி விடுவேன், ஆனால் சாப்பாடு கிடைக்கவில்லை என்றால் பணம் இருந்தும் நான் ஒரு பிச்சைக்காரன் தான். நான் பணமுள்ள பிச்சைக்காரனாக இருப்பதை விட நான் மற்றவர்களுக்கு உதவும் பிச்சைக்காரனாக இருப்பதே எனக்கு மேன்மையாக இருக்கும். நான் இப்போ கேட்ட வரத்தை வைத்து நானும் 3 வேளை சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருப்பேன். என்னை போல் இருக்கும் பிச்சைக்காரர்களையும் அழைத்து அனைவருக்கும் சாப்பாடு போட்டு நான் அவர்களையும் மன நிறைவுடன் நான் பார்த்து கொள்வேன். இப்போ சொல்லுங்கள், இதனால் பொன்னும் பொருளும் வைத்திருக்கும் செல்வந்தர்களை விட நான் ஒரு படி மேலானவளாக இருப்பேன். கேட்ட அந்த முனிவர் அன்னதரனின் வறுமையையும் அவன் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் என்ற எண்ணத்தையும் மனதில் கொண்டு அவனுக்கு 3 மண்பாண்டங்களை பரிசாக கொடுத்தார். அதை பார்த்த அந்த அன்னதரன், என்ன, நான் கேட்டது வேறு, நீங்கள் கொடுத்தது வேறு, இதில் என்ன எனக்கு மகிழ்ச்சி இருக்கிறது? நான் 3 வேளை சுவையான சாப்பாடு கேட்டேன், ஆனால் நீங்கள் மண்பாண்டத்தை தருகிறீர்கள், இதுவா உங்கள் வரம் என்று கோபப்பட்டான். அதற்கு அந்த முனிவர் அன்னதரனிடம் சொன்னார், இந்த மண்பாண்டங்கள் நீ கேட்டதை கொடுக்கும், வேண்டுமென்றால் நீ கேட்டுப்பார் என்று சொன்னார். அந்த மண்பாண்டங்களை எடுத்து போய் ஒரு இடத்தில் அமர்ந்து, எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது, இப்போ எனக்கு சுவையான ஒரு சாப்பாடு விருந்து வேண்டும் என்று கேட்டார். உடனே அந்த மண்பாண்டங்களில் இருந்து 3 தேவதைகள் வெளியே வந்தார்கள். வந்து அவர் விருப்பப்பட்டு கேட்டதை அனைத்து உணவுகளையும் பரிமாறினார்கள். மன நிறைவுடன் அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு முனிவருக்கும் அந்த மலைவாழ் மக்களுக்கும் தன் நன்றியை தெரிவித்துவிட்டு அவர் தன் வீட்டை நோக்கி பயணம் செய்தார்.
அன்னதரன் வருகையை எண்ணி அவன் மனைவி வீட்டு வாசலில் நின்று காத்து கொண்டிருந்தாள். அன்னதனன் வந்தவுடன் அவர் கையில் இருந்த மண்பாண்டங்களை பார்த்து அவர் மனைவி மிகவும் சந்தோஷமடைந்தாள். எப்பொழுதுமே அவர் கணவர் வெறுங்கையை வீசிக்கொண்டுதான் வருவார்கள், ஏனால் வேலை இல்லை. இன்று ஏதோ மண்பாண்டங்களை கொண்டு வந்துள்ளார். அப்படியென்றால் அவள் ஏதாவது ஒரு வேலை செய்திருப்பார், அந்த வேலையின் மூலம் அவருக்கு இந்த ஊதியம் கிடைத்திருக்கும் என்று மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அவனை கூப்பிட்டார். அன்னதரனுக்கு கை கால் புரியவில்லை. சந்தோஷத்தில் அவர் என்ன செய்வது என்று தெரியாமல் உற்சாகமாக இருந்தார். அன்னதரன் தன் மனைவியிடம் மண்பாண்டங்களை காட்டினான். இனிமேல் நாம் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. நம் கஷ்டங்களை எல்லாம் இந்த மண்பாண்டங்கள் போக்கிவிடும். இனிமேல் நாம் யார் வீட்டுக்கும் போய் தானம் கேட்க தேவையே இல்லை. நாம் யார் வீட்டெல்லாம் போய் தானம் கேட்டோமோ அவர்களை எல்லாம் போய் கூட்டி வா. நாம் அவர்களுக்கு அன்னதானம் போடலாம். நம்மள மாதிரி இருக்கும் தானம் கேட்பவர்களையும் கூட்டி வா. எல்லாருக்கும் சமமான சாப்பாடு போடலாம் என்று அவர் அன்னதானன் அவர் மனைவியிடம் கூறினார். அதை கேட்ட அவர் மனைவி, எப்படி நாம் எல்லாருக்கும் அன்னதானம் போட முடியும்? நம்மிடம் அவ்வளவு காசு இல்லையே, நாமளே அன்றாடம் திண்டாடி கொண்டிருக்கிறோம் வாழ்வதற்கு என்று அவர் கணவனிடம் கேட்டாள். நீ போய் அனைவரையும் கூட்டி வா என்று ஆணையிட்டான். அதை கேட்ட அவன் மனைவி, ஊரில் உள்ள அனைவரையும் இன்று நாங்கள் அன்னதானம் போடப் போகிறோம், அனைவரும் பாருங்கள் என்று ஒவ்வொரு வீடாக சென்று கூப்பிட்டாள். அதை கேட்ட மக்கள் அனைவரும் சிரித்தார்கள். நீங்களே வந்து அன்னதானம் கேட்பீர்கள், பிச்சை வேண்டும் என்று கேட்பீர்கள், இன்று நீங்கள் அனைவருக்கும் சாப்பாடு போட்டீர்களா? என்னதான் நடக்கப் போகிறது வந்து பார்க்கிறோம் அப்படி என்று ஏளனமாக பேசினார்கள். இதை கேட்ட அவன் மனைவி மிகவும் மன வருத்தப்பட்டாள். அதிலும் சில பேர் ஒருவேளை சோற்றுக்கே தானம் கேட்கும் அன்னமணி வீட்டிலா விருந்து, அதுவும் ஊரில் உள்ள அனைவருக்குமா என்று நம்ப முடியாமல் சில பேர் கேட்டார்கள். இருந்தாலும் அவன் மனைவி ஊரில் உள்ள அனைவரையும் விருந்திற்கு அழைத்து விட்டாள். ஆனால் சமையல் வேலை செய்ய யாரும் வரவில்லையே என்று அவள் அன்னமணியிடம் கேட்டாள். அதற்கு அதெல்லாம் எதுவும் தேவையில்லை, நீ நடப்பதை மட்டும் வேடிக்கை பார் என்றான். ஊரில் உள்ள அனைவரும் வந்து அமர்ந்து விட்டார்கள். போட இலையும் இல்லை, சாப்பாடும் இல்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் அவன் மனைவி மிகவும் புலம்பிக் கொண்டு இருந்தாள். அப்பொழுது அன்னதானம் தன்னுடன் கொண்டு வந்த அந்த மண்பாண்டங்களை திறந்து அனைவருக்கும் வந்து சாப்பாடு போடு என்று சொன்னார். அந்த மண்பாண்டங்களிலிருந்து 3 தேவ கன்னிகள் வந்து அனைவருக்கும் தேவையான சுவையான சாப்பாட்டை பரிமாறினார்கள். இதை பார்த்த ஊர் மக்கள் வாயடைத்து போனார்கள். என்ன, இவ்வளோ சுவையான சாப்பாடு அன்னதானம் வீட்டில் இருந்தா? நம்ப முடியவில்லையே என்று அனைவரும் வியர்ந்து பார்த்தார்கள். மகிழ்ச்சியோடு சாப்பிட்டார்கள். அங்கிருந்து மகிழ்ச்சியோடு சென்றார்கள். இதை பார்த்த அவன் மனைவிக்கு மிகவும் பேரானந்தம். தினமும் யாசனம் கேட்கும் போது அவர்கள் படும் கஷ்டங்களுக்கு இறைவன் கொடுத்த பரிசு என்று அவள் மகிழ்ச்சியோடு இருந்தாள். அன்றிலிருந்து 1 வாரத்திற்கு அன்னதானம் வீட்டில்தான் அனைவருக்கும் சாப்பாடு. யார் தானம் வந்து கேட்டாலும் உடனே அவர் மறுக்காமல் அமர வைத்து அவர் சாப்பாடு போட்டு திருப்தியாக அனுப்புவதுதான் அவர் வழக்கமாக வைத்திருந்தார். இதை பார்த்து கொண்ட அந்த மனைவி, நாம் இப்படியே செய்தால் எப்படி, நாமளும் வாழ வேண்டாமா? நாம் ஒரு ஹோட்டல் கடையை ஆரம்பிப்போம், அதில் வரும் பணத்தை நாம் நம் குழந்தைகளுக்கு சேமிப்போம் என்று யோசனை சொன்னாள். அதையடுத்து அன்னதானம் ஒரு கடையை ஆரம்பித்தார். அந்த முதலில் ஒரு சிறு கடையை தொடங்கினான். கூட்டம் அலமோதியது. இருக்காதா பின்ன, தேவ கன்னிகள் மூலம் வழங்கப்படும் சாப்பாடு அருள் சுவையானது, அமிர்தம் போன்றது. கூட்டம் அலைமோர கல்லா கட்ட ஆரம்பித்தது. சின்ன ஹோட்டல் பெரிய ஹோட்டலானது, பெரிய ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டலானது. அதில் வரும் பணத்தை கொண்டு மாளிகைகள், சொகுசு கார்கள் என்று ஒரு சொகுசு வாழ்க்கை வாழ ஆரம்பித்தார்கள்.